கண்ணு கெட்டிய தூரம் வரை பச்சை பசேலென்று வயல்கள், காலையிலேயே சேவல் கூவும் சத்தம், மாலை நேரத்தில் மக்கள் ஒன்றாக கூடும் அழகான ஊர், அதுதான் பச்சை பசேல். அந்த ஊர்ல ரகு என்ற பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தாரு. காசு, பணம், நிலம், தோட்டம்னு எதுக்கும் குறையில்ல. ஆனா அவர் செஞ்ச சின்ன உதவிய கூட பெரிய சாதனை மாதிரி சொல்லிக்கிட்டு, என்ன மாதிரி நல்லவ யாரும் இல்லன்னு பெருமை அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஐயா, இந்த வருஷம் ஊர்கருவிழாவுக்கு உங்களோட பங்களிப்பு. இந்த ஊர்ல யாருக்காவது கஷ்டம்னா முதல்ல உதவி பண்றது நான் தான். போன வாரம் முனியாண்டிக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன். அதை யாரும் பேசவே மாட்டீங்களே. ஆமாங்கய்யா, நீங்க மகராசன். மறுநாள் காலை ரகு வீட்டு வாசல்ல நாற்காலியில உட்கார்ந்திருந்தாரு. யாராவது வந்து ரகு ஐயா ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ரகு தம்பி, நல்லா இருக்கீங்களாப்பா? என் பேத்திக்கு உடம்பு ரொம்ப முடியல, காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. மருந்து வாங்க கூட 1 பைசா இல்லப்பா. காணங்கார்த்தால வந்து காசு கேக்குற. உனக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு இருந்தா என் சொத்து என்ன ஆகுறது? என்கிட்ட காசும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. போ, வழிய மறிக்காம போ. ஐயா, நீங்க பெரிய தர்ம பிரபுன்னு ஊரே பேசுது. அவங்க பேசுவாங்க, நான் தர முடியாது. போ. கதிரோட குடும்பம் ரொம்ப ஏழை. தினமும் வேலைக்கு போனாதான் அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். கதிரு, இன்னைக்கு வேலைக்கு போனாதான் ராத்திரிக்கு சாப்பாடு. கவனமா போயிட்டு வாப்பா. அம்மா, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு எப்படியாவது வேலை பார்த்து கொஞ்சம் காசு சம்பாதிச்சுட்டு வந்துடுறேன். அம்மா சொன்ன மாதிரியே கதிர் வேலை முடிஞ்சு வர்ற வழியில ஒரு கடையில நின்னு வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கிட்டு இருந்தா. தம்பி, இங்க கொஞ்சம் வாப்பா. என் பேத்திக்கு உடம்பு ரொம்ப முடியல, காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. மருந்து வாங்க கூட 1 பைசா இல்லப்பா. கதிர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அவன் கையில இருந்த பணத்தை உடனே அவங்க கையில கொடுத்துட்டான். ரொம்ப நன்றி தம்பி, இந்த உதவிய நான் எப்பவும் மறக்க மாட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும் ஐயா. அந்த நேரத்துல ஊருக்குள்ள ஒரு மர்மமான சாமியார் வந்தாரு. சாமி, எங்க கிராமத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமா சாமி, உங்க கையில இருக்கிறது என்ன? மனுஷன் முகத்தை மறைக்கலாம், உண்மையை மறைக்க முடியாது. இந்த கண்ணாடி உங்க அழகையோ தோற்றத்தையோ காட்டாது, உங்க மனசு உண்மையில எப்படி இருக்குன்னு மட்டும் காட்டும். சாமி, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. நான் இந்த ஊர்ல எவ்ளோ நேர்மையா வாழ்றேன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கண்ணாடியை கொடுங்க, நானே பார்த்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் காய்கறி எடை போடும்போது தராசுல காந்தம் முட்டுவேன். அது மட்டும் இல்ல, பால்ல தண்ணி கலக்க மாட்டேன், தண்ணியில தான் பால் கலப்பேன். ஆனா இதையெல்லாம் யாருக்கும் தெரியாம தான் பண்ணுவேன். இதை கேட்டதும் ஊர்க்காரங்க எல்லாரும் தங்களுக்குள்ள கிசுகிசுன்னு பேச ஆரம்பிச்சாங்க. மனுஷன் பொய் சொல்லலாம், ஆனா அவன் மனசுக்குள்ள இருக்கிற உண்மை எப்பவும் மறையாது. சாமி, என்ன மன்னிச்சிடுங்க சாமி. தெரியாம பேராசையில தப்பு பண்ணிட்டேன் சாமி. ஊர் மக்கள் எல்லாரும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய இப்படி துரோகம் பண்ணி கெடுத்துட்டேனே சாமி. இந்த மாய கண்ணாடி முன்னாடி என் பாவத்தை என்னால மறக்க முடியல சாமி. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. பண ஆசையில நிறைய தப்புகள் பண்ணிட்டேன். இனிமே யாரையும் ஏமாத்த மாட்டேன், நேர்மையா வாழ்ந்து காட்டுறேன். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. உண்மை தெரிஞ்சதும் அந்த வியாபாரியால அங்க நிக்கவே முடியல. கண்ணாடிய சாமியார் கிட்ட கொடுத்துட்டு தலை குனிஞ்சபடியே அவமானத்துல வேகமா அங்கிருந்து போயிட்டான். ரகுவுக்கு திடீர்னு மனசு சங்கடமா இருந்துச்சு. ஒருவேளை இந்த கண்ணாடி நம்ம ரகசியத்தையும் காட்டிடுமோன்னு ஒரு பயம் உள்ளுக்குள்ள ஓடிச்சு. ஆனா ஊர்க்காரங்க முன்னாடி அத காட்டிக்காம திமிரா நின்னா. என்ன ரகு, பயமா இருக்கா? எனக்கா பயம்? சாமி, அவன் ஏதோ சின்ன கடை வச்சு ஏமாத்திருக்கான். ஆனா நான் அப்படிப்பட்டவ இல்ல. இந்த ஊருக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கேன். அந்த கண்ணாடிய கொடுங்க, நான் பார்த்தா அது இன்னும் பிரகாசமாத்தான் ஜொலிக்கும். ரகு, ஊர்க்காரங்களை ஏமாத்தலாம், ஆனா உண்மையை ஏமாத்த முடியாது. இந்த கண்ணாடி முன்னாடி எல்லாரும் சமம். உன் முறை வரட்டும், உண்மை தானாகவே பேசும். அன்னைக்கு நைட்டு முழுக்க ரகுவுக்கு தூக்கமே வரல. பெட்ல படுத்து இங்கிட்டும் அங்கிட்டுமா புரண்டு புரண்டு பாக்குறான். ஆனா கண்ணை மூடவே முடியல. அவ மனசுக்குள்ள அந்த மாய கண்ணாடியும் முனிவர் சொன்ன அந்த மிரட்டுற மாதிரியான வார்த்தைகளும் தான் திரும்ப திரும்ப வந்து போயிட்டே இருந்தது. ஐயோ, அந்த வியாபாரிக்கு நடந்த கதி நாளைக்கு எனக்கும் நடந்துருமோ?
இத்தனை வருஷமா நான் இந்த ஊர்ல பண்ணின அநியாயங்கள், ஏமாத்து வேலைகள் எல்லாமே நாளைக்கு அந்த மாய கண்ணாடி முன்னாடி வந்து நின்னா ஒட்டுமொத்த ஊர் முன்னாடியும் அம்பலமாகிடுமே. என் மானமே கப்பல் ஏறிடுமே. நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குதே. நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருந்த ரகுவுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்தது. யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அந்த மாய கண்ணாடிய திருடியே ஆகணும்னு ரகு முடிவு பண்ணான். நள்ளிரவு நேரத்துல எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாம மெதுவா அடிமேல் அடி வச்சு முனிவரோட குடிசைய நோக்கி போனான். மூச்சை அடக்கிக்கிட்டு மெதுவா முனிவரோட குடிசைக்குள்ள போன ரகு இருட்டுல அங்கிட்டும் இங்கிட்டும் கண்ணாடிய தேடி பார்த்தான். அப்பாடா, வழிய காட்டுற தெய்வம் மாதிரி ஒரு வழியா கண்ணாடிய கண்டுபிடிச்சாச்சு. இனிமே இந்த ஊர்ல நான் என்ன தப்பு பண்ணினாலும் யாருக்கும் தெரியவே தெரியாது. இந்த முனிவனாலையும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஊரே இனிமே என் காலடியில தான். முதல்ல இந்த சனியனை உடைச்சி எறிகிற. ரகு, நீ வெளியில் எதையும் மறைக்கலாம், ஆனா உன் உள்ளத்துல இருக்கும் குற்ற உணர்ச்சிய ஒரு நாளும் மறைக்க முடியாது. உண்மைனா அது காலத்தையும் தாண்டி வெளிப்பட்டே தீரும். அவ்வளவுதான். இத கேட்டதும் ரகு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடிட்டான். ஊர்க்காரங்க எல்லாரும் அங்க கூடி இருந்தாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஆவலோடவும் கொஞ்சம் பயத்தோடவும் காத்திருந்தாங்க. மக்களே, நீங்க காத்திருந்த நேரம் வந்துருச்சு. இந்த கண்ணாடி முன்னாடி யாராலும் உண்மையை மறைக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரோட உண்மையான முகமும் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ரகுவுக்கு உள்ளுக்குள்ள பயம் அதிகமாயிடுச்சு. இப்போ நம்ம தான் மாட்டிக்க போறோமோன்னு கண்களை மூடிக்கிட்டான். ஆனா அடுத்த நொடியே யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அடுத்த நொடி யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அந்த கண்ணாடி நேரா கதிரை நோக்கி பிரகாசிக்க ஆரம்பிச்சது. கதிரை பார்த்து கண்ணாடி ஏன் ஒளிர்ந்தது? அடுத்து என்ன நடக்க போகுது? இதுக்கான பதில அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். திடீர்னு அந்த மாய கண்ணாடி கூட்டத்துல அமைதியா நின்னுக்கிட்டு இருந்த கதிரை நோக்கி பிரகாசமா ஒளிர ஆரம்பிச்சது. இத பார்த்த ஊர்க்காரங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ரகுவுக்கோ ஒன்றுமே புரியல. கதிரை நோக்கி கண்ணாடி ஏன் ஒளிருது? இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு? அடுத்து என்ன நடக்க போகுது? இதையெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.